வெல்கம் டு ஃபன் மேத்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள ஒரு கார்டன் இருக்குது. இப்போ இந்த உள்ளே இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் தான் கார்டன். இந்த கார்டனோட சைஸ் கொடுக்குறாங்க. இந்த லென்த்து 16 மீட்டர், இந்த விட்த்து அந்த பிரெத் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு 12 மீட்டர். இந்த இடம், இந்த டிஸ்டன்ஸ். இப்போது இதை சுற்றி ஒரு பேத்வே இருக்குது நடந்து போகிற மாதிரி. அந்த பாதையோட அகலம் வந்துட்டு டபிள்யூ மீட்டர். எல்லா பக்கமும் அந்த டபிள்யூ மீட்டர் அகலத்துக்கு ஒரு பாதை இருக்குது. இப்போ அந்த பாதையும் சேர்த்து டோட்டல் ஏரியா என்னன்னு கொடுக்குறாங்க. சரியா? இப்போ வந்துட்டு அவங்க கொடுத்த டேட்டாவெல்லாம் எடுத்து எழுதிடலாம். லெங்த் ஆஃப் த கார்டன், லெங்த் ஆஃப் கார்டன் 16 மீட்டர். அதேமாரி பிரெத்து 12 மீட்டர். அடுத்தது இந்த டோட்டல் ஏரியா இருக்கு இல்லையா, பெரிய ரெக்டாங்கிள், அதோட லெங்த் ஆஃப் டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு இந்த 16 மீட்டர் ப்ளஸ் இந்த டபிள்யூ. சரியா? ரெண்டையும் சேர்த்தா தான் அந்த டோட்டல் லெங்த் கிடைக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது 16 ப்ளஸ் 2W. சரியா? 16 ப்ளஸ் 2W மீட்டர். அடுத்தது பிரெத் ஆஃப் டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு இந்த 12 ப்ளஸ் இந்த டபிள்யூ ரெண்டையும் சேர்த்தா தான் அந்த டோட்டல் பிரெத் என்னன்னு கிடைக்கும். அப்போ 12 ப்ளஸ் 2W மீட்டர். இப்போ வந்துட்டு இந்த டோட்டல் ஏரியா என்னன்னு அவங்களே கொடுத்தாச்சு. சரியா? டோட்டல் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 285 ஸ்கொயர் மீட்டர். இந்த இடத்துல 285 ஸ்கொயர் மீட்டர். இது கொடுத்தாச்சு. இது வந்துட்டு கிவன் டேட்டா. சரியா? அடுத்தது லெங்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த டோட்டல் ஏரியா கிடைக்கும். சரியா? இப்போ லெங்த் என்ன பார்த்தோம்? 16 ப்ளஸ் 2W இன்ட்டு பிரெத்து 12 ப்ளஸ் 2W இஸ் ஈக்குவல் டு 285. அடுத்தது இதை அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 12 இன்ட்டு 16 192. 12 into 2W 24W. அடுத்தது 2W into 16 32W. அடுத்தது 2W into 2W 4W square is equal to 285. அடுத்தது 4W ஸ்கொயர், இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 56W. அடுத்தது இந்த 192 இருக்குது, ப்ளஸ் 192. இந்த 285 லெஃப்டில் கொண்டு வர்றோம், மைனஸ் 285 இஸ் ஈக்குவல் டு இந்த இடம் 0. இப்போது 4W ஸ்கொயர் ப்ளஸ் 56W. அடுத்தது இந்த 192 மைனஸ் 285 என்ன வருதுன்னு பாருங்கள், மைனஸ் 93 வரும். மைனஸ் 93 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. இதில் வந்துட்டு A இஸ் ஈக்குவல் டு 4, B இஸ் ஈக்குவல் டு 56. இங்கே வேணால் இதை எழுதிக்கிங்க, AX ஸ்கொயர் ப்ளஸ் BX ப்ளஸ் C. சரியா? இதை எழுதிட்டிங்கன்னா மறக்காது எதுவும். அடுத்தது C இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 93. இப்போது இந்த நம்பர்லாம் பெருசாக இருக்குது இல்லையா, நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் மெத்தடில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் ஃபார்முலா மெத்தடை போகிறோம். அடுத்தது இங்கே வந்துட்டு இந்த W தான் பார்க்க வேண்டியது, Wயோட வேல்யூ தான் பார்க்கணும். அதனால்
W is equal to minus b plus or minus whole root of b square minus 4ac by 2a. ஃபார்முலா போட்டாச்சு. அடுத்தது is equal to minus b அப்படிங்கிறது minus 56 plus or minus b square 56 ஓட ஸ்கொயர் மைனஸ் இந்த 4ac வந்துட்டு ப்ராக்கெட்டில் போட்டுங்க. 4 into a 4 c வந்துட்டு minus 93 by 2a 2 into 4. இப்போ அடுத்தது is equal to minus 56 plus or minus whole root of 56க்கு ஸ்கொயர் பாருங்கள். 56க்கு ஸ்கொயர் பார்த்தீங்க அப்படின்னா 3136 வரும். சரியா? மைனஸ் இந்த ஸ்கொயர் பார்க்கக்குள்ள 56 into 56னு போட்டு பார்க்கலாம். அல்லது 60 minus 4 ஹோல் ஸ்கொயர் a minus b ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணியும் போட்டுடலாம். எது ஈஸியோ அதை நீங்கள் பயன்படுத்திங்க. அடுத்தது இந்த ப்ராக்கெட்குள்ளே 4ac இருக்குன்னு பார்த்தோம். 4 into 4 16 16 into minus 93 அப்படியே என்ன வருதுன்னு பாருங்கள். minus 1488 வரும். சரியா? by 8 2 into 4 8. அடுத்தது is equal to minus 56 plus or minus இங்கே இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடுது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 4624. அடுத்தது பை 8. இப்போது 4624க்கு ஸ்கொயர் ரூட் பார்க்கணும். இது எப்படின்னு கொஞ்சம் பார்த்துங்க. ரைட்லேருந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த 46க்குள்ளே இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இருக்கிறதுலே பெருசு. 6 into 6 36. இங்கே ரிமைனிங் 10. இந்த 24 அப்படியே கீழே இறக்குறோம். ரெண்டு ரெண்டாக இறக்கணும். இப்போது இந்த 6ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 12. இப்போது இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பரை இங்கேயும் போடணும். சரியா? இப்போ இங்கே போட்ட நம்பரால் இந்த 3 டிஜிட் நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்படி பண்ணுறப்போ இதை விட பெருசாக வராமல் இருக்கணும். சரியா? இப்போ வந்துட்டு நம்ம 8 போட்டு பார்க்க போகிறோம். 8 into 128 போட்டோம் அப்படின்னா 1024 வரும். சரியா? இப்போ ரிமைண்டர் 0 வந்துடும். இப்போ ரிமைண்டர் 0 வந்ததுனால இந்த 68 வந்துட்டு இதோட ஸ்கொயர் ரூட். சரியா? இப்போது இந்த இடத்துல 1024 வந்துச்சு இல்லையா, இந்த 1024 இது வந்துட்டு ஒரு முக்கியமான நம்பர். சரியா? எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஆர்வத்தில் நிறையா பேர் இருப்பீங்க. அதாவது பைட் அப்படின்னு வரும். 1024 பைட்ஸ் 1 KB 1 கிலோபைட்ஸ். சரியா? அதே மாதிரி 1024 KB 1 MB வந்துடும். சரியா? இதேமாரி 1024 MB 1 GB வரும். சரியா? இப்போது இந்த 1024 அப்படிங்கிறது 2 power 10. சரியா? இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணோம், 8ஆல் இந்த 128ஐ மல்டிப்ளை பண்ணோம். 8 அப்படிங்கிறது 2 cube இன்ட்டு 128 அப்படிங்கிறது 2 power 7 இஸ் ஈக்குவல் டு 2 power 3 + 7. இந்த 3ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 வந்துடும். 2 power 10 வந்துட்டு கரெக்டாக 1024. இதெல்லாம் மறக்காதீங்க. சரியா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் வந்துட்டு 68 வந்துருக்குது. அதை வச்சு இந்த கணக்கை போடலாம். இஸ் ஈக்குவல் டு -56 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் 68 பார்த்தாச்சு பை 8. இப்போ அடுத்தது
நம்ம எல்லாம் W பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சரியா. W இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்க்கலாம். -56 + 68 போட்டோம் அப்படின்னா +12 வரும். 12/8. அடுத்தது -56 -68 போட்டோம் அப்படின்னா -124/8. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 12 8ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.5. அடுத்தது இந்த 124 8ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், -15.5 வரும் சரியா. இப்போது அந்த பாதையோட அகலம் வந்துட்டு இந்த நெகட்டிவில் இருக்காது சரியா. பாதையோட அகலத்தை ஒரு டேப்பை பிடிச்சி அளந்து பார்த்தோம்னா அது ஒரு பாசிட்டிவ் நம்பரை தான் காமிக்கும் சரியா. அது வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த பாசிட்டிவ் நம்பர். இப்போது width ஆஃப் த pathway is equal to 1.5 மீட்டர். இவ்வளோ தான் ஆன்சர். புரியுதா? போட்டு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஞாபகம் இருக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும். ஓகேவா? தேங்க்யூ.